மெட்ராஸ் வளாகத்தில் டிஸ்கவரி கேம்பஸ் போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதில் எங்கள் அரசு இணைந்து செயல்பட்டு வருகிறது. இது வணிகத்தை மட்டுமல்ல, புதுமை கண்டுபிடிப்புகளையும் ஊக்குவிக்கும். தமிழ் கலாச்சாரத்துக்கு எங்களது அரசு மிகுந்த மரியாதை அளிக்கிறது. ஐநாவில் தமிழில் சில வார்த்தைகள் பேசும் வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி பெருமிதம் கொண்டேன். உலகரங்கில் தமிழ் கலாச்சாரத்தையும் மொழியையும் தொடர்ந்து நாங்கள் பிரபலப்படுத்துவோம். தமிழ் கலாச்சாரத்தை மேலும் பிரபலப்படுத்தும் நோக்கத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் புதுப்பிக்கப்பட்ட தொலைக்காட்சி அலைவரிசை டிடி தமிழ் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் சிறப்புமிகு கலாச்சாரத்தை கொண்டாடுவதில் இந்த புதிய சேனல் மிக முக்கிய பங்கு வகிக்கும். சாலைகள், துறைமுகங்கள், நகர்ப்புற போக்குவரத்து திட்டம், கலாச்சாரம், வர்த்தகம், இணைப்பு வசதிகள், எரிசக்தி உள்ளிட்ட பல துறைகளில் தமிழகத்தை மேம்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து பணியாற்றும். அதே நேரத்தில் சென்னையில் பேரிடர் மேலாண்மை கட்டமைப்பை வலுப்படுத்தவும் முன்னுரிமை அளிப்போம். இதன் மூலம் வெள்ளம் போன்ற பேரிடர்களின் போது நாம் எதிர்கொள்ளும் இடர்பாடுகள் களையப்படும். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய தூணாக விளங்கும் குறு சிறு நடுத்தர தொழில் துறையையும் தொடர்ந்து ஆதரிப்போம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். சென்னையில் ரோட் ஷோ நடத்திய பிறகு பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் சென்னை மக்களுக்கு சில வாக்குறுதிகளை அளித்துள்ளார். அந்த பதிவில் மோடி கூறியிருப்பதாவது: இந்த துடிப்பான நகரத்தின் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று சென்னையை சேர்ந்த எனது சகோதரிகள் மற்றும் சகோதரர்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். சென்னை மக்களின் வாழ்வை எளிதாக்க உதவும் முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் திறப்பதற்கும் கடந்த சில ஆண்டாக நான் அடிக்கடி இங்கு வந்துள்ளேன். சமீபத்தில் சென்னை விமான நிலையத்தில் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டடம் திறக்கப்பட்டது. வரும் காலங்களில் எழும்பூர் ரயில் நிலையம் உள்பட இங்குள்ள ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்படும். சென்னை கோயம்புத்தூர் மற்றும் சென்னை மைசூரு இடையிலான இணைப்பு மேம்பட உதவி புரிந்த வந்தே பாரத் விரைவு ரயிலுக்கு நன்றி. சென்னையில் பணிபுரியும் பல துறையினருக்கு உதவும் வகையில் சென்னை மெட்ரோ ரயில் கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. சென்னை பெங்களூரு விரைவு சாலை உள்ளிட்ட முக்கிய சாலை திட்டங்கள் சென்னையை மற்ற நகரங்களோடு இணைப்பை ஏற்படுத்துவதோடு வணிகத்தையும் மேம்படுத்தும். வீட்டு வசதி துறையில் குறிப்பிடத்தக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக கட்டப்பட்ட வீடுகள் சென்னையில் திறக்கப்பட்டன. இத்திட்டம் பலரது சொந்த வீடு கனவு நிறைவேற உதவியது. மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் மற்றும் ஐஐடி